அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 12th Thursday த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற கவர்மெண்ட் டு கவர்ன் ஓடிடி ஓவர் தி டாப் பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ டிஜிட்டலில் நிறைய விஷயங்கள் புதுமையாக வந்திருக்கிறதுனால அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வர போகிறாங்க. ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போகிறது. அடுத்து லடாக் ஸ்டாண்ட் ஆஃப் பற்றி இருக்கிறது ஃபாலோஅப்புக்காக நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இத்தனை ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்தியா பிலீவ்ஸ் இன் பீஸ்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்றதில் தான் இதை காட்டுது அப்படின்றத நம்ம ரீட்ரீட் பண்ணுறதுக்கு இதை நம்ம குவாட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சென்டர் அன்வைல்ஸ் இன்சென்டிவ் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லியிருக்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மேனுஃபேக்சரிங்கில் இந்த மாதிரி பூஸ்டப் பண்ணுறதுனால என்னென்ன அவுட்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எடிட்டோரியலில் இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி ரிலேவெண்ட்டாக எதுவுமே இல்லை. அதனால் நம்ம அடுத்தது போயிடுறோம். அடுத்து ஸ்புட்னிக் 5 வேக்சின் 92% எஃபெக்டிவ்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கு. இதையும் இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணுறதா அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோவிட்க்கு எத்தனை வகையான வேக்சின்லாம் கிடைக்கிது அப்படின்றது, அதோடய பெயர்கள்லாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ரெட் சாண்டல்வுட் சிவப்பு சந்தன செம்மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கவனிக்கிறது வேண்டியது என்னென்னா, இதோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட்ரி க்ரைம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் லாஸ்ட்டு பேராகிராஃபில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டார்டாய்ஸு, டர்ட்டில் எக்கு, பங்கோலியன் ஸ்கேல்ஸு இதெல்லாம் ஸ்மகிள் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட நேமு, இதோட இம்பார்ட்டன்ஸ், இது எதுக்காக பயன்பாட்டுக்கு வருது, இந்த மாதிரி இல்லீகலாக கடத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கிற என்வரான்மெண்டல் கொஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக்கனாமி பேஜில் இருக்கிற ஜிடிபி சம்மந்தப்பட்ட நியூஸ். இதில் இந்த ஜிடிபி ஒவ்வொரு காலாண்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 3 மாதத்துக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் வரும். இதில் இருக்கக்கூடிய அந்த போக்கு நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது முதல் காலாண்டில் எப்படி இருந்துச்சு, 2ஆம் காலாண்டில் எப்படி இருந்துச்சு, முன்னோட அதிகமாச்சா கம்மியாச்சா அப்படின்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா போதும். அதுக்கு அடுத்தது வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இது மெயின்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னால் என்ன, இதில் எத்தனை டைப்ஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் ரீசெண்டாக இப்போ பிபிபியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.